தவநாள் 12 இணங்கி நடத்தல். அது என்ன இணங்கி நடத்தல்? ஒருவருக்கு மனது ஒத்துப்போய் நடத்தல், அவர் சொல்வதை கேட்டு நடத்தற்கு பேர் தான் இணங்கி நடத்தல் என்று சொல்வதுண்டு. இந்த இணங்கி நடத்தல் 2 வகைகளில் நம் வாழ்வில் வெளிப்படுகின்றது. ஒன்று, ஒருவர் கட்டாயப்படுத்தி நம்மை இணங்க வைத்து நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நடக்க வைப்பது. உதாரணத்திற்கு அடிமைகளை பாருங்களேன். அவர்களுக்கென்று தலைவர்கள் இருப்பார்கள். நீ இந்த நேரத்திற்கு எழ வேண்டும், இந்த நேரத்திற்கு உண்ண வேண்டும், இந்த நேரத்திற்கு இந்த வேலை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். நமக்கு மனதே இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு. ஆனால் வேறு வழி இல்லையே, அவர்கள் சொல்வதற்கு இணங்கி நடந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இதுதான் கட்டாய இணங்கி நடத்தல். இப்பேற்பட்ட ஒரு செயலை, இணங்கி நடக்கக்கூடிய செயலைத்தான் யோசேப்புக்கு அவரது தலைவரின் மனைவி தவறான முறையில் இணங்கி நட என்று சொன்னார். ஆனால் அவர் இணங்கி நடந்தாரா என்றால் இணங்கி நடக்கவில்லை. இன்னொரு இணங்கி நடத்தல் இருக்கிறது, மனமுவந்து இணங்கி நடத்தல். அதாவது ஒருவர் வந்து சொல்கின்றார், இதை செய்யலாமே, இப்படி செய்தால் இப்பேற்பட்ட நல்ல விளைவுகள் எல்லாம் ஏற்படும், அதனால் உனக்கு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் உண்டு என்று சொல்கின்றார். அதே சமயத்தில் அதே மனிதர் இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம், இப்படி செய்யும் பொழுது இதனால் எதிர் விளைவுகள் ஏற்படும், ஆகவே இதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார் என்று இரண்டையுமே சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. நாம் அவருக்கு காது கொடுத்து கேட்டால், மனமுவந்து இணங்கி நடந்தால் நற்பயன்களும் ஏற்படும், கெட்ட விளைவுகள் ஏற்படாமலும் நாம் தவிர்க்கலாம் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு எடுத்து சொல்கின்றது. இதைத்தான் கடவுள் சொன்னார், நீ மனமுவந்து இணங்கி நடந்தால் நான் காட்டக்கூடிய நாட்டில் சென்று நீ வாழ்வாங்கு வாழ்வாய் என்று சொல்கின்றார். ஆகவே நமது இணங்கி நடத்தல் எப்படி இருக்க வேண்டும்? கடவுளுக்கு உரிய இணங்கி நடத்தல். அதாவது கடவுள் நல்ல வழியை காட்டுகிறார், அதை பிடித்து கொண்டு நடப்பேன் என்று மனமுவந்து நல்லதற்கு இணங்கி நடந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம்.